பயப்படாதே பயப்படாதேன்னு சொல்லிதான் ஆண்டவர் நம்மள தேத்துக்கிறார். ஆனா எல்லாருக்கும் கஷ்டங்கள் உண்டுதான், பயப்படுறோம். அதனால நம்மளுடைய சந்தோஷம் வந்து குறைவுபடுது. குறைவுல இல்லாமையே போயிடுது. அந்த குறைவுகளை நினைச்சு 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 நம்ம சரீரம் பலவீனப்படுது, மைண்டு பலவீனப்படுது. நம்ம ஃபார்வர்டா எந்த ஒரு வேலையும் செய்ய முடியறது இல்லை. நம்மளை பலவீனப்படுத்துகிற விஷயங்கள் என்னன்னா, இந்த மாதிரி மனசுல சந்தோஷம் இல்லாம மகிழ்ச்சி இல்லாம நம்ம வாழறது தான். அதனால நம்ம என்ன செய்யணும்னா, சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாருக்குமே உண்டு, துக்கமும் துன்பமும் எல்லாருக்கும் உண்டு இல்லையா? மாறி மாறி தான் வருகிறது. எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டுன்னு நம்மளுக்கு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குது. அப்ப நம்ம அந்த காலங்களை எப்படி தப்பித்துக் கொள்வோம்? நம்ம வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் இப்ப நம்ம கவலையோட இருந்தா அது நல்லா இருக்குமா? அது ஒரு தேவ தூஷணம் மாதிரி இல்லையா? ஆண்டவர் எத்தனை வாக்குகளை கொடுத்திருக்கிறார், அவர் வல்லமை உள்ள தேவன். அப்ப நம்ம கவலையோட உட்காரும் பொழுது அப்ப நம்ம அதெல்லாம் டினை பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா? நம்முடைய பலன் குன்றி போகிறது இல்லையா? ஆண்டவரிடத்துல இருந்து நம்ம எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால என்ன செய்யணும் நம்மனா, கர்த்தரை குறித்த ஞானம் இருக்கணும் நம்மளுக்கு. உடனே ஒரு கஷ்டம் வந்துட்டோம்னா அந்த கஷ்டம் எல்லாம் ஒண்ணும் இல்லை, கர்த்தரை அனுமதிக்கிறது தான். அந்த கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? ஆண்டவரோடு ஐக்கியப்படுவோம். நம்ம வந்து விசுவாசிகள் ஆண்டவரோடு ஐக்கியப்படுறோம். இந்த உலகத்தின் ஆசா பசங்களை ஜீவிக்கிறவங்க என்ன பண்றாங்க? ஒரு கஷ்டம் வரும்போது வேறு திசையில போயிடுறாங்க. அது மாதிரி போக கூடாது. கர்த்தருடைய பாதத்துக்கு மரியாதை போல தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு, எடுபடாத பங்கு அது கர்த்தருடைய பாதத்துல இருக்கிறது, கர்த்தருக்குள்ளாக இருக்கிறது. கர்த்தருக்குள்ளாக நம்ம வந்து ஜபிக்கும் போதும் பைபிள் படிக்கும் போதும் பார்த்தீங்கன்னா அதுல ஒரு மகிழ்ச்சி உண்டு இல்லையா? ஒரு தேவ பலன் நம்மளை ஆட்கொள்ளும். நம்மளுக்குள்ளாக ஜெயம் பெற்றவர்கள் அப்பயே நம்ம உணர்வோம். ஜெயபலமானவர் நம்மளுக்குள்ளாக இருக்கிறத நம்ம உணர்வோம். நம்ம அது மாதிரி உணர 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 பயம் நம்மளை விட்டு போகும், மகிழ்ச்சி தானா வரும். கர்த்தர் மேல இருக்கிற விசுவாசம் ஆழமா போகும். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பதே ஒரு நல்ல ஆராதனை நான் சொல்லுவேன் இல்லையா? கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சியா இருப்பது அவரை ஒரு நல்ல துதிகளோடு ஆராதிக்கிறதுக்கு சமம். நம்ம கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அந்தகார வல்லமைகளின் எதிர்க்கா நம்மளுக்கு ஒரு பலத்தை ஆண்டவர் தரதான் செய்யறாரு இல்லையா? அதுவே உங்க பலன் என்ன அர்த்தம்னா, நம்மளுக்குள்ள தெய்வீக பலன் அது வரும். இந்த உலக பிரகாரமான பலனை நம்ம சாப்பிட்டுக்கிட்டு எப்படின்னா வச்சுக்கலாம், அது அழிஞ்சு போகிறது. ஆனா தேவ பலன் நம்மளுக்குள்ளாக வரணும். நம்ம எல்லா கஷ்டப்பாடுகள் எல்லாவற்றையும் எதிர்த்து நிற்கணும்னா நம்ம கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கணும். இந்த நாள்ல இருந்து நம்மளுக்கு கஷ்டம் வராதுன்னு கிடையாது, எல்லாருக்குமே கஷ்டம் வருதுதான். ஆனா நம்ம என்ன செய்யணும்னா அது டேக்கிள் பண்ண கத்துக்கணும். கர்த்தருக்குள்ளாக நம்மளுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்துல மட்டும்தான் சொல்லணுமே தவிர மனுஷனிடத்துல சொல்லக்கூடாது. ஏன்னா